நண்பர்களே வணக்கம். ஒரு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆய்வுக்கு போகும் பொழுது ஒரு தொழிற்சாலை ஆய்வுக்கு போகிறாரு. அப்படி போகும் பொழுது ஒரு வருவாய் இழப்பு இருக்கு, ஒரு வரி ஏய்ப்பு செய்யறாங்க. அவர்களிடத்துல நான் என்ன மாதிரியான ஆய்வுகளை செய்யணும், என்னென்ன ஆவணங்களை நான் சரி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு தெளிவுரையை தான் உங்களுக்கு எல்லோருக்குமே சொல்றேன். முதல்ல ஒரு தொழிற்சாலை என்பது நான்கு விதமான கட்டணங்களை அவர்கள் செலுத்தி இருக்க வேண்டும். முதலில் அவர்கள் செலுத்த வேண்டிய கட்டணம் என்பது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், சொத்து வரி என்று சொல்லக்கூடிய கட்டணம் செலுத்தணும். இந்த சொத்து வரி என்பது உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். இது பிளென்த் ஏரியா, கட்டுமானம் எவ்வளவு கட்டியிருக்காங்களோ அதனுடைய அடிப்படையில கால்குலேட் பண்றாங்க. இதுல ஒரு சதுர அடிக்கு நாம ₹1 என்று மேக்சிமமாக நிறுவி இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒரு 60% சர்சார்ஜ் 0.6 என்று சொல்லக்கூடிய ₹1க்கு 60 பைசா என்று நாம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். இது சொத்து வரியாக செலுத்தப்பட வேண்டும். ஒரு இண்டஸ்ட்ரி என்ற முறையில நம்ம சொல்றோம், வீட்டு வரியை பற்றி நம்ம சொல்லல. இது சொத்து வரி என்ற முறையில இந்த கட்டணத்தை முதல்ல சொல்லியிருக்கணும். இது எங்க சொல்லியிருக்கு என்று பார்க்கும் பொழுது, நம்மளுடைய ஊராட்சி சட்டத்துல 172 செக்ஷன் 172ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது. அது தொடர்பான ஒரு அரசாணையும் கூட வெளியிடப்பட்டிருக்குது. அந்த அரசாணையை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் முதன்மையாக செலுத்த வேண்டிய ஒரு வரி என்பது சொத்து வரி. அடுத்ததாக, இரண்டாவதாக குறிப்பிடுவது அவர்கள் தொழிற்சாலை அனுமதி வாங்கியிருக்காங்களா என்று நாம பார்க்கணும். தொழிற்சாலை அனுமதி என்பது எங்க சட்டத்துல குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வரிசை எண் 160, பிரிவு எண் 160ல சொல்லியிருக்கு. தொழிற்சாலை அனுமதி பெற்ற பின் தான் ஒரு தொழிற்சாலை என்பது நடைமுறைப்படுத்த வேண்டும், அதை ரன் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தொழிற்சாலை அனுமதி என்பது பெற்றுள்ளது. தொழிற்சாலை அனுமதி யார்கிட்ட பெறணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல ஊராட்சி ஒன்றிய குழுவுல அனுமதி பெற்று ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியத்தினுடைய கமிஷனர் அனுமதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அதிகாரம் என்பது இப்பொழுது மாற்றப்பட்டு மாவட்ட ஆட்சியரால் மட்டுமே தொழிற்சாலை அனுமதி இப்பொழுது வழங்கப்படுகிறது. இப்ப நீங்க போய் பார்க்கக்கூடிய அந்த ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரி என்பது சற்று முன்னதாக 2 ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னதாகவே அது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குன்னா நீங்க பார்க்கும் பொழுது ஊராட்சி ஒன்றிய குழுவினுடைய அனுமதி இருக்கா, ஆணையாளருடைய அனுமதி இருக்கான்னு பார்ப்போம். ஆனா இப்பொழுது நீங்க போய் பாக்குறீங்க, புதிய ஃபேக்டரி தான் என்று சொல்லும் பொழுது நீங்க போயிட்டு மாவட்ட ஆட்சியருடைய அந்த அனுமதி கொடுத்துருக்காங்களா, அதுவும் ஆன்லைன்ல கொடுத்துருக்காங்களா என்று நாம செக் பண்ணணும். இது 2. இது செக்ஷன் 160 என்று சொன்னேன். மூன்றாவதாக 159, செக்ஷன் 159 என்று சொல்லும் பொழுது, தொழில் உரிமம் எந்த தொழிலாக இருந்தாலும் அது ஊராட்சியில் தொடங்கி நடைபெறுவதற்கு அவர்கள் தொழில் உரிமத்தை நிச்சயமாக செலுத்த வேண்டும். இது ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் என்ன தொழில் செய்யறாங்களோ அந்த தொழிலுக்கு ஏற்றாப்புல ஒரு படிவம் இருக்கும். அந்த படிவத்துல எவ்வளவு அமௌண்ட் குறிப்பிட்டிருக்கோ அதை ஊராட்சி மன்றத்தில் செலுத்தப்பட வேண்டும். ஊராட்சி மன்றத்தில் செலுத்தக்கூடிய இந்த தொகை ஊராட்சியினுடைய கணக்குல வரும். இது தொழில் உரிமம் என்கிற ஒரு தலைப்பின் கீழே பராமரிக்கப்படும். இது செக்ஷன் 159. அடுத்ததாக, முக்கியமாக தொழில் வரி என்று சொல்லக்கூடிய, ஒவ்வொருவர் பெறக்கூடிய ஒரு தொழில் வரி என்று சொல்லக்கூடிய ஊராட்சி, அந்த தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் அனைவரும் அவருடைய ஊதியத்தினுடைய ஸ்லாப் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறை இந்த தொழில் வரியை செலுத்துவார்கள். இது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், இல்ல டிஎன் பஞ்சாயத்து ஆக்டா இருக்கட்டும், இதுல 2 அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொழில் வரி சட்டங்கள் தனியாக இயற்றப்பட்டுள்ளது. அதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் 198B இருக்கு, 198C, 198A, 198ல 1 உட்பிரிவு, இது எல்லாமே இருக்கு. இந்த சாப்டர் 9Aல எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த தொழிற்சாலை என்பது 4 விதமான கட்டணங்களை, வரிகளை செலுத்த வேண்டிய அவசியம் என்பதற்கு இதுல பொறுத்த வரைக்கும் மீண்டும் நினைவுபடுத்துறேன். சொத்து வரி என்பது 6 மாதத்திற்கு ஒரு முறை, ஆண்டு கணக்கை வைத்து கொண்டு அதை 2ஆல் வகுத்து 6 மாதத்திற்கு ஒரு முறையாக 2 பிரிவாக செலுத்துறாங்க. தொழிற்சாலை அனுமதி என்பது ஒன் டைம் தான். ஒரு முறை அனுமதி மாவட்ட ஆட்சியர்கிட்ட வாங்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் டைம் அதை பண்ண முடியும். இது 2. மூன்றாவதாக, தொழில் உரிமம் என்று சொல்லக்கூடியது ஆண்டுதோறும் ஆண்டு கட்டணமாக செலுத்தப்பட்டு வர வேண்டும். அது 3 ஆண்டுக்கு ஒரு முறையாக சேர்த்து செலுத்துவதற்கான வசதியும் தற்போது வழங்கப்பட்டுள்ள அரசாணையில இருக்கு. தொழில் வரி என்று சொல்லக்கூடியது அதில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள்
அவர்கள் செலுத்த வேண்டிய தொழில் வரி என்பதனுடைய ஸ்லாபும் இருக்கிறது. அப்போ இந்த 4மே மிகச்சரியாக இருக்கிறதா என்று மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலராகட்டும் இல்ல வட்டார வளர்ச்சி அலுவலராக இருக்கட்டும் அவர்கள் ஆய்வுக்கு போகும் பொழுது நேரடியாக இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் என்பதற்கு இதை தெரிந்து கொள்ளுங்கள். இது அவர்கள் கட்டளை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும். அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் பொழுது இதை குறிப்பிட்டு இந்த செக்ஷனை குறிப்பிட்டு பண்ணணும். சொத்து வரியா 172, தொழிற்சாலை அனுமதியா 160, தொழில் உரிமமா 159, அது போல தொழில் வரி செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதுக்கும் செக்ஷனை நம்ம கிளீனா குறிப்பிட்டு நம்ம அனுப்ப வேண்டும். இது மாதிரி நோட்டீஸ் அனுப்புனீங்கன்னா தான் ஒரு மதிப்பு மிக்கதாக, ஒரு சரியானதாக, சட்டப்பூர்வமானதாக இருக்கும். எனவே நாம் நம்முடைய விதிகளை தெரிந்து கொள்வோம். நன்றி நண்பர்களே.